ராதையினுடைய விரகம் 8வது அஷ்டபதி 9வது அஷ்டபதி ரெண்டும் ராதாவே. அன்னைக்கு கிருஷ்ண விரகத்தில் ராதா அழுது 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 அவளுடைய கண்கள்லேருந்து பிரவகிச்ச ஜலந்தான் நிரம்பி இருக்கான் அந்த குளத்தை. இந்த கிருஷ்ணன் யமுனக்கரையில் உயர்ந்து வளர்ந்திருக்கிற ஒரு மரத்தின் கீழே நிகுஞ்சத்தில் உட்கார்ந்து அதனால மனசை எப்போதும் உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தால் தான் அந்த யௌவனத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ராதையினுடைய விரகம் 8வது அஷ்டபதி 9வது அஷ்டபதி ரெண்டும் ராதா விரகம். ராதைன்னா 2 அஷ்டபதி தான் கதறி தீர்த்திருக்கா. 8வது 9வது அஷ்டபதியில் இன்னைக்கு பிருந்தாவனம் போனோம்னா மானச சரோவர் போனோம்னா ராதை இருந்தாட்டி சொன்னேனே ஒரு இடம் கிருஷ்ணனை விட்டு பிரிஞ்சு அங்கே போனோம்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த திருக்குளத்துக்கு மானச சரோவர்னு பேர். அந்த குளம் எங்கே ஏரியிலேருந்து வருதா, யமுனை நதியிலேருந்து ஒரு பிரான்ச் வந்து ஃபில்லானதா அந்த குளம்? ஏது ஜலம் அதுக்கு? அன்னைக்கு கிருஷ்ண விரகத்தில் ராதா அழுது 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 அவளுடைய கண்கள்லேருந்து பிரவகிச்ச ஜலந்தான் நிரம்பி இருக்கான் அந்த குளத்தில். ராதையினுடைய கண்ணீர் அது மானச சரோவர். அந்த கரையில் உட்கார்ந்துன்னு ராதா அழறா. இன்றைக்கும் போய் தரிசனம் பண்ணலாம், அந்த இடத்த பார்க்கலாம். அங்கே ராதா கோவில் இருக்குது, இந்த குளம் இருக்குது. இப்படி ராதை தாவப்படும் பொழுது தோழி பார்த்தா, நீ வருத்தப்படாத, நான் போய் கிருஷ்ணன்ட்ட உன்னுடைய விரகத்தை சொல்கிறேன், கிருஷ்ணன் அழிச்சுன்னு வர. இவள் நேராக தோழி கிருஷ்ணனை தேடின்னு வந்து பார்த்தா பாக்கி கோபிகைகளெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு யமுனா தீரவானீர நிகுஞ்ச, யமுனக்கரையில் ஒரு நிகுஞ்சம்னா கொடி வீடு. நிகுஞ்சம்னா பெருசாக மரம் வளர்ந்துருக்கும், காட்டு கொடிகள் மரத்தில் கிர்னு சுத்தின்றும். கொடிக்கு வளர்ச்சி அதிகம். அது மரத்தில் இருக்க இடம் போராமல் அப்படியே சடசடன்னு கீழே விழுந்துடும். அப்படியே கொடி மரத்தில் ஏறி இடம் போராமல் வளர்ந்து கீழே தொங்கும். இந்த மரத்துக்கும் அந்த கொடி தொங்குறதுக்கும் ஒரு கேப் இருக்குது பாருங்க, அது ஒரு ரூம் மாதிரி இருக்கும். இதான் லதா கிரகம்னு பேர், இதுக்கு நிகுஞ்சம்னு பேர். இந்த கிருஷ்ணன் யமுனக்கரையில் உயர்ந்து வளர்ந்திருக்கிற ஒரு மரத்தின் கீழே நிகுஞ்சத்தில் உட்கார்ந்துருக்கார். யமுனா தீர வாணீர நிகுஞ்ச மந்தமாஸ்திதம். எப்படி இருக்கான் கிருஷ்ணன்? அப்படியே பலகீனமாக உட்கார்ந்துருக்கார். ரொம்ப வருத்தம், ஆனால் டல்லாக விடுறா பாருங்க. ஏன் சார் என்னமோ மாதிரி இருக்கே, ரொம்ப 10 வயசு கூட ஆன மாதிரி ஆகிடும். மனசுக்கு மாத்திரம் சோர்வு வரட்டும், பொக்குன்னு 20 வயசு கூட ஆன மாதிரி ஆகிடும். அதனால் மனசை எப்போதும் உற்சாகப்படுத்திகிட்டே இருந்தால் தான் அந்த யௌவனத்தை மெயின்டைன் பண்ண முடியும். மனசு மாத்திரம் டல்லாக வச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனேவே சட்டி பூர்த்தி ஆன மாதிரி இருக்கும், பீமரத சாந்தி ஆன மாதிரி இருக்கும். 60 வயசுலேயே சதாபிஷேக கலை வந்துடும். மனசு தான் காரணம். அதுக்கு மனசு உற்சாகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, வயசே தெரியாது. கெட்டிக்காரன் என்ன பண்ணணும்னா, நீ கிருத்திரிமமாக வயசாகாமல் பார்த்துக்கவே முடியாது. அதெல்லாம் இன்னும் விகாரமாக இருக்கும். எதுடா கரெக்டான வழின்னா, மனசை கரெக்டாக நீ மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தால் போதும். மனசை உற்சாகப்படுத்தி மனசுக்கு அதை சிரமப்படுத்த, அதுக்கு பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். மனசு தான் முக்கியம். அதை என்ன பண்ணணும்னா, முதல்ல நமக்கு நம்மக்கிட்ட ஒரு உற்சாகம் வரணும். எல்லாரும் விரக்தியாக போகிற காரணமே என்னன்னா, என்னத்தை பண்ணி போய் இப்படியே சொல்ல.
இப்படியே சொல்லிட்டு இருந்தால் எனக்கு சீக்கிரம் சதாபிடிக்க கலை வந்துடும். என்னென்ன மனசுக்கு நாம் உற்சாகம் அது மாத்திரம் இல்லை, ஆக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. காரியம் இல்லாமல் சோஃபாவில் உட்காண்டாலே சதாபிஷேகம் வந்துடும். அதுவும் 50 வயசுக்கு மேலே நிறைய வேலை செய்யணும், நிறையா நடக்கணும், உற்சாகமாக காரியங்களை பார்க்கணும், இதாக கமிட்மெண்ட் இருக்கணும். சும்மா சாப்பிட்றது, தூங்குறது, டிவி பார்க்குறது இப்படி இருந்தால் சகல லட்சணமும் வந்துடும். அதனால் மனசுக்கு ஏதாவது ஒரு ஆலம்பம், பிடிப்பு இருக்கு. மனசு டல்லாச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பார்த்தாலே தெரியும், பறி கொடுத்தா மாதிரி உட்காந்துருப்பேன். இப்போ நாம் சொல்கிறோம்னு ஏன் சார் டல்லாக இருக்கேன்னு, இப்படி தான் இருந்தாராம் கிருஷ்ணன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.